இதுக்கு என்ன ஆச்சு? இந்த டாங்கிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இது அசுத்தமான தண்ணியை குடிச்சதால இதோட உடம்பு கெட்டு போயிருக்கு. நான் இதை உடனே சரி பண்றேன் தாத்தா. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டம் ஆடம். ஆமா, நீ யாரு? உன் உடம்புக்கு என்ன ஆச்சு? என்னோட பேரு புல்புல். நாங்க இருக்கிற இடத்துல நதியோட தண்ணி ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க இருந்தோ சிகப்பா நீலமா கருப்பா கெமிக்கல் தண்ணி கலக்குது. அதனால எல்லாருக்கும் பயங்கரமான வியாதி வந்துட்டு இருக்கு. இது நிச்சயம் ஏதோ ஃபேக்டரியோட கெமிக்கலா தான் இருக்கும். அது ஏரி தண்ணியோட கலந்துருக்கு. தாத்தா, நீங்க வீட்டுக்கு போங்க. சரி புல்புல், ஏரியில எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கலந்துகிட்டு இருக்குன்னு நாம போய் பார்க்கலாம். வா. சரி, நான் கிளம்புறேன். ஜிண்டு, நீ என்ன பண்றனா எல்லா ஏரியும் எங்க தெரியுதோ அங்க புல்புல்ல கூட்டிட்டு போ. சரியா? அங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து தான் கெமிக்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கீழே ஏதோ பைப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க பக்கத்துல எங்கேயும் ஃபேக்டரி இல்லையே. நான் அந்த பைப்புக்குள்ள போய் பாக்குறேன் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துட்டு இருக்குன்னு. நீங்க இங்கே இருங்க. அண்டர் வாட்டர் சூட் ஆன். அண்டர் வாட்டர் சூட் ஆன். Roboboy suit on. Roboboy suit on. இது ஏதோ கேஸ் ரெடி பண்ற ஃபேக்டரி நினைக்கிறேன். ஹலோ, என்னோட கேஸோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. நீங்களே பாருங்க இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் இந்த கேஸ் பவரை வச்சு இந்த உலகத்தையே இனி நான் தான் ஆள போறேன். ஒருவேளை யாராவது என்ன எதிர்த்தாங்கன்னா அவங்க காத்துல கரைஞ்சு போயிடுவாங்க. நில்லு. யார் நீ? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னோட பேரு வீர். வீர் த ரோபோ பாய். என்னோட பேரு கசோலியன். நான் இந்த ஆபத்தான கேஸ வச்சு எல்லாரையும் காத்துல காணாம போக வச்சிருவேன். இப்போ நீ காணாம போக போற. அந்த பையனை புடிங்க, புடிச்சு இங்க கொண்டு வாங்க. சீக்கிரமா போங்க. அட, அங்க பாருங்க, ஏதோ சீக்ரெட் வழி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம்.
அவன் அந்த 3வது கேஸ் டேங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. புடிங்க. ஓ நோ. நீங்களா? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை வரக்கூடாதுன்னு தானே சொல்லிருக்கேன். அங்க ஒரு சீக்ரெட் வழி இருக்கு. உன்னை மட்டும் எப்படி எங்களால தனியா விட முடியும்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. உங்களால சின்ன பசங்களை பிடிக்க முடியலையா? வாங்க, சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போயிடணும். நீ எங்க தப்பிச்சு போக பாக்குற? இம்லி! நீ என்னுடைய ஃபேக்டரிய நாசம் பண்ணிட்ட. இத்தனை வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அத வீணாக்கிட்ட. பாரு வீர், இப்போ இந்த ஃபேக்டரி ரோபோட் கிட்ட இருந்து முடிஞ்சா நீ தப்பிச்சு பாரு. இப்போ நான் உங்க எல்லாரையும் நியூட்ரானியஸ் கேஸ் மூலமா நீங்க திரும்ப வராதபடி உங்களை நான் மறைய வைக்க போறேன். உன்னோட கேஸ ஃபயர் பண்ணு கேசோலியன். நீ கூட உன் கேஸால காணாம போயிடுவ. வீர் த ரோபோ பாய், உன்னோட லேசர் பீமால என்னோட ஃபேக்டராய்ட் ரோபோவை தொடக்கூட முடியாது. இந்த ஃபேக்டராய்ட் ரோபோ கிட்ட இருந்து யாருமே இதுவரைக்கும் தப்பிச்சதே இல்ல. வீர், உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பு இல்ல.
சீக்ரெட் கேஸ் சிலிண்டர் இப்போ வெடிக்க போகுது. நீ காணாம போயிடுவ. பை பை. நாங்க இப்போ கிளம்புறோம். ஆ, இல்ல 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 ஓ, ஓ, ஆ, ஆ. ரொம்ப நன்றி வீர். நீ எங்களுக்காக மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்க. இனி இங்க இருக்கிற தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்கும். அதனால எங்க யாருக்கும் எந்த வியாதியும் வராது. ஏ